ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2024 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில் 5% தரகாக பெறுகிறார். அவர் செய்த விற்பனை ரூபாய் 1500 எனில் அவர் பெறும் தரகு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரகுனா ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பொருள் விற்று கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதிலிருந்து 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் தரகு. ஸோ அந்த விற்பனையாளர் 1500 ரூபாய்க்கு பொருளை விற்றுருக்காரு. அப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அவர் விற்பனை செய்த தொகை 1500 ரூபாய். தரகு சதவீதம் 5%. அப்போ அவர் பெற தரகு தொகையை நம்ம மொத்தம் அந்த 1500லேருந்து 5% நம்ம பெருக்கினாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பெருக்குவோமா? அப்போது 1500 இன்று 5% எப்படி எழுதுவோம்? 5/100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 15, இங்கே 5. 15ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 15ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 25க்கு 5 மிச்சம் 2 ஓரஞ்சு 5 இந்த 2 கூட்டினா 7 75. ஸோ அவர் ஒரு பொருளை 1500க்கு விற்றாரு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ரூபாய் 75 கிடைக்கும். ஸோ ஆன்சர் அவர் பெற தரகு தொகை ரூபாய் 75. கொஸ்டின் நம்பர் 21. முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. நம்ம முன்னாடியே முற்றொருமைகள் இந்த பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் காரணிப்படுத்த போகிறோம். இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்று a² - 1, இன்னொன்று 64x² - 81y². நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிடுவோம். a² - 1 எப்படி எழுதலாம்? a² அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 1 1² நம்ம எழுதலாம். ஏன் அப்படின்னா 1 நம்ம எத்தனை தடவை நம்ம பெருக்கினாலும் நம்மளோட கிடைக்கிற ஆன்சர் 1 தான். ஸோ நம்ம a² - 1² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? நமக்கு அதுக்குரிய முற்றொருமை என்னது? அதாவது a + b இதுங்க இதில் எழுதிக்கிடுவோம். a + b a - b = a² - b². இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ இங்கே b இருக்க இடத்துல இங்கே 1 இருக்குது. அதாவது a² இருக்க இடத்துல a² இருக்குது, b² இருக்க இடத்துல 1² இருக்குது. ஸோ b இருக்க இடத்துல 1 இருக்குது. இங்கேயும் நம்ம b இருக்க இடத்துல 1 வச்சு இதை எடுத்து எழுதிக்கலாம். a + அப்படியே வச்சுக்கணும். b இருக்க இடத்துல 1, a - b இருக்க இடத்துல 1. ஸோ இதை நம்ம காரணிப்படுத்தும் போது நமக்கு கிடைச்சது a² - 1இன் காரணிகள் = a + 1 a - 1. இதில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக். இது a1 கிடையாது, இது a². அதோடைய காரணிகள் a + 1 a - 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் 2வது கொஸ்டின் 64x² - 81y². 64x² எப்படி எழுதலாம்? 8 × 8 = 64. ஸோ 8² எழுதலாமா? 64. 81 9 × 9 = 81. 9 9 பெருக்குனா 81. ஸோ 81 9² எழுதலாம். அப்போது இந்த 82 கிடையாது, இது ஸ்கொயராக மேலே போகும். 8². அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம 64 எப்படி எழுதலாம்? இதை அழிச்சிருங்க. 8² x² - 81 எப்படி எழுதலாம்? 9² y² அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான்.
இப்போது நம்ம இதை டோட்டல் ஸ்கொயர் வேல்யூவாக எழுத போகிறோம். அதாவது 8xஐ மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்கொயரை மொத்தமாக நம்ம மேலே எழுதியிருக்கோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. 8xஐ மட்டும் வச்சுட்டு ஸ்கொயரை வந்து நம்ம மேலே எழுதியிருக்கோம். 8x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9y தி ஹோல் ஸ்கொயர். இதுவும் நமக்கு ஒரு முற்றொருமை ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. a + b a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதாவது இதில் a இருக்க இடத்துல நமக்கு 8x இருக்குது, b இருக்க இடத்துல 9y இருக்குது. ஸோ நம்ம இதை a இருக்க இடத்துல 8xும் b இருக்க இடத்துல 9ஐயும் போட்டு 9yஐயும் போட்டு எழுதிக்கலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா 8x + 9y, இந்த இடத்துல y வரும், 9y இன்று 8x - 9y. இதுதான் நமக்கு ரெண்டாவதுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் போதும், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 22.